கடைசி ஒன். தஞ்சாவூர் சூப்பர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் மேட்ச் 2 ஓவர் காமன் பவர் பிளே. இந்த மேட்ச் வின் பண்ணுற டீம் ப்ரைஸ் ரவுண்ட் குவாலிஃபை ஆகும். நியூசிலாந்துலேருந்து ஓப்பனிங் பேரா மனோஜ் மற்றும் சரத் முதல் பவர் பிளேயர். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் விக்கி, ஸ்ட்ரைக்கில் சரத். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே விக்கெட்டுங்க. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு விக்கி. முதல் பாலே விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும் நியூசிலாந்துலேருந்து 1 டவுன் பேட்ஸ்மேனா விக்ரம். செகண்ட் பால் வைடு, பால் ஒரு டாட் பால். தேர்ட் ஒன் இது ஒரு டாட் பால். எக்ஸல் தான் போட்டு விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன்ல கடைசி ஒன் இறங்கி போனால் இது ஒரு டாட் பால். எக்ஸலாக போட்டு முதல் ஓவர் இங்கே விக்கி. உங்களுக்கு ஸ்கோர் 1. விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. முதல் ஓவர் போட்ட விக்கி எக்ஸலாக போட்டு கொடுத்துருக்காரு முதல் ஓவரை. செகண்ட் பவர் பிளே போன ஆகாஷ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் மனோஜ் ஸ்ட்ரைட்டாக இந்த கையில் இங்கே லாங்கில் சிங்கிள் ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் இப்போ மிஸ் பண்ணியிருக்காரு. பின்னாடி அடுத்த அவுட்டா மிஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் காலிங்க. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு ஈஸியாக. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் இருக்க அடிச்சிருக்காரு. கிளியர் ஹிட்டு தான். சிக்ஸுங்க. உள்ளே போன பால் பனிஷ் பண்ணிங்க ராஜாவை. நம்ம முதல் 6 வந்து இந்த இன்னிங்ஸில் போன பால் டாட் பால். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக கான்னா போடுங்க. மிஸ் பண்ணியிருக்காரு. சாரி எக்ஸலன்ட் ஃபீல்டிங்க. சிங்கிள் ரன். 2 ஓவர் ஸ்கோர் 11. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. ஓகே எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். செகண்ட் ஓவர் கூட அகைன் விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட போல. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ராஜா விக்கெட் அடிச்சிருக்காரு. பின்னாடி கட் பண்ணால் 4. அந்த ஸ்டாப்புங்க பின்னாடி. சிங்கிள் ரன். செகண்ட் ஒன் போல்டு அகைன் இங்கே 2வது ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸலண்ட் பவுலிங் இங்கே விக்கி. முதல் ஓவர் விக்கெட்டு, செகண்ட் ஓவர் விக்கெட்டு. 2 ஓப்பனிங் பேரும் போல்டு மூலியம் விக்கெட் ஆகி போவாங்க. நியூசிலாந்துலேருந்து நியூ பேட்ஸ்மேனாக விஜயன் ஓவரில் போன பால் டாட் பால். ஃபோர்த் ஒன் அகைன் இங்கே போல்டு. 3வது விக்கெட்டுங்க. 3மே போல்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. 5th ஒன் டாட் பால். லாஸ்ட் ஒன் இது அடிச்சிருக்காரு. குறுக்க விக்கெட்டுக்கான வாய்ப்பாக கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு க்ளோஸ் கால். 4. 2வது பாலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா. 3 ஓவர் ஸ்கோர் 14. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மேட்சை கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 3 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. பவுலர் ஃபோர்த் ஓவர் போட ஆகாஷ். இந்த ஒரு செகண்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கில் இருக்க எக்ஸலன்ஸில் அதுக்கான வாய்ப்பா எக்ஸலண்டாக 2வது ஓவராக பதிவு பண்ணியிருக்காரு காஜா. இங்கே நேம் விக்ரம் காஜான்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஓவர் அடிச்சிருக்காரு. கிளியர் ஹிட்டுங்க. எக்ஸலண்டான ஒரு 6. பேக் டு பேக் 6 இங்கே. பவுலர் இப்போ ப்ரெஷர். தேர்ட் ஒன் ஹார்ட்ரிக் பால். எக்ஸலண்டான ஒரு யாக்கு. கம்பேக் இங்கே. ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பின்னாடி டிராப்புங்க கேட்சு. 2 ரனுக்கான வாய்ப்பு ஈஸியாக 2 ரன் ஓடி இருக்காங்க. விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸை கிரியேட் பண்ண ஆகாஷ். ஃபோர்த் ஒன்ல கடைசி ஒன் போன பால் டாட் பால். கேப்லையான்னு பார்க்கணும். 4. இதோட 3 ஓவர் அடிச்சிருக்காரு காஜா. இதோட ஓவர் முடியுது. 4 ஓவர் முடியுது ஸ்கோர் 34. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. மேட்ச் இப்போ நியூசிலாந்து பக்கம் போகுதுன்னு சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து 5th ஓவர் போட அவுட் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைடே, பால் ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சிந்தாஸ் பால் பின்னாடி ஸ்டாப் பண்ண பின்னாடி சிங்கிள் ரன். தேர்ட் ஒன் டாஸ் பால் 6. இதோட இங்கே 3வது 6 அடிக்கலாம்னு சொல்லலாம் காஜா. 3ஆ 4ஆன்னு தெரியல கவுண்டு. எக்ஸலண்டான பேட்டிங். ஆனால் 5th ஒன் விக்கெட் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு கட்டாவது ஒரு சின்ன பம்பு ஈஸியாக 2. 5th ஒன்ல லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக லாங்கில் ஃபீல்டர் கையில் குல்ஃபி. சிங்கிள் ரன் தான் எடுப்பாங்க. போன பால் 5th ஒன். இது லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு கீழே. ராவோ பின்னாடி ஓடி போய் பிடிச்சிருக்காரு. நல்ல எக்ஸலன்ட் கேட்சிங்க ராவோ கிட்ட இருந்து. சூர்யா இங்கே தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. இதோட 4வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க நியூசிலாந்து. 5 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 45. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. நியூ பேட்ஸ்மேனாக சார்லஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போட சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து விஜய். செகண்ட் ஒன் சரியா படலை. கீழே ஜாபர் ஃபீல்டர். அங்கே 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்கும். பிடிச்சிருக்கா அவுட்டா இல்லைங்க. கம்ஃபர்டபுள் 2. தேர்ட் ஒன்
அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக ஸ்லிப்பில் 2 ஓடலைங்க. ஒரு பால் டாட் பால். ஃபோர்த் ஒன் இறங்கி போயிருக்காரு. ஹிட்டு கிளியர் ஹிட்டுங்க. எங்கேயோ போய் உள்ளது 6. காஜா பேட் வந்து 5வது 6 இந்த இன்னிங்ஸில் பேட்டிங் சொல்லலாம். இதெல்லாம் விற்கிறது வரிசையாக விட்டாங்க. ஒரே ஒரு நின்று அடிச்சு காஜா. 5th ஒன் இறங்கி போனாரு. எங்கேயோ வெளியில் 6 தாங்க. எங்கேயோ போய் விழுவுது வெளியில். பேக் டு பேக் 6 இங்கே இந்த ஓவர்லையும். ஹார்ட்ரிக் 6 அடிப்பாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் ஹார்ட்ரிக் பால் அடிக்கலைங்க. ஆஃப் சைடு. 2,000க்கான வாய்ப்பா ரன்னிங் இல்லை. ஒரு பாசிட்டிவ் எந்த பவுலிங் டீமுக்கு ரன் அவுட் எடுத்திருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் விக்கெட். கொஞ்சம் ப்ளூ பால் தான் 6 ஓவருக்கு 60 ரன் அடிச்சு அதுக்கு லூஸ் பண்ணி 61 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. 60 ரனில் 52 ரன் கரெக்டாக தெரில. 51 52 தெரில. 52 ரன் காஜா மட்டுமே அடிச்சிருக்காரு. 6 6 ஒரு 4. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஓப்பனிங் பேராக பிராவோ மற்றும் விஜய். ப்ளூ பால்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடாமல் ஃபர்ஸ்ட் பால் இறங்கி போயிருக்காரு. முதல் பால் 6 கிளியர் ஹிட்டு. முதல் பால் பிராவோ பேட்லேருந்து அங்கே காஜா அடிச்சு அங்கே பிராவோ முதல் பாலே அடிக்கிறாரு. பால் போட முன்னாடியே கீப்பர் சொன்னாரு நடந்து வந்து அடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கு. போன பால் டாட் பால். 3rd ஒன் அகேன் இங்கே இறங்கி ஹைட்டாக விக்கெட்டுக்கான வாய்ப்பா. கீழே ஃபீல்டில் சத்யா கேட்ச் ஆல்மோஸ்ட் பிடிச்சி விட்டுருக்காருங்க. பிராவோட விக்கெட்டுங்க தேவைன்னு நினைக்கிறேன். கேட்சை பிடிச்சி விட்றாங்க. 4th ஒன் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. கேட்ச் அகேன் இங்கே 2வது சான்ஸு கொடுக்குறாங்கன்னு சொல்லணும். பிராவோவுக்கு 2 சான்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஆமாம் நீங்கள். 5th ஒன் ஒரு கேட்ச் லீடிங் க்ளீன் எட்ஜிங்க. பேட்ஸ்மேனே இங்கே கிளம்பிட்டாரு. தெரியுங்கண்ணா விக்கெட்டுங்க. முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நியூ பேட்ஸ்மேனாக விக்கி உள்ள ஒன்றும் இல்லை. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒரு ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 9 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. செகண்ட் ஓவர் கூட ப்ளூ பால்லேருந்து ஜெகதீஷ் செகண்ட் பவர் பிளே ஓவர். ஸ்ட்ரைக்கில் பிராவோ ஜெகதீஷ் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. கிளியர் ஹிட்டாக எங்கேயோ போய் உள்ளது 6ங்க. பிராவோ 2வது 6 வந்துருக்கு. முதல் பால் ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. செகண்ட் ஓவர் பிராவோ. செகண்ட் ஒன் ஒரு கேட்ச் விக்கெட்டுங்க. அதில் ஒரு கம்பேக் இங்கே ஜெகதீஷ். போன பால் 6 அடுத்த பால் ஒரு எட்ஜில் விக்கெட்டுங்க. பிராவோ இங்கே விக்கெட் ஆகிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நியூ பேட்ஸ்மேனாக வயனூர் மணி இங்கே. 3rd ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி அடிச்சிருக்காரு. ஹிட்டு கிளியர் ஹிட்டு 6ங்க. மணியும் முதல் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. 4th ஒன் அடிச்சிருக்காரு. அகெயின் இங்கே 6 எங்கேயோ போய் விழுதுன்னு சொல்லலாம். பேக்ல 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி இங்கே. 5th ஒன் ஹாட்ரிக் பால் டாட் பால். எக்ஸலன்ட் கம்பேக் இங்கே. மொதல் பால் டாட் பால். செகண்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. மடக்கி 6ன்னு நினைக்கிறேன். 6 இந்த ஓவரில் 4 6 பதிவு பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 33 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளூ பால்லேருந்து 3rd ஓவர் போட விஜி ஸ்ட்ரைக்கில் விக்கி இருப்பார். ஃபர்ஸ்ட் பால் ஆப்ஷன் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ரன். போன பால் டாட் பால். 3rd ஒன் ஒரு கேட்சுங்க. கேரி ஆகலை. அவுட்டா அதுவும் இல்லை. சிங்கிள் ரன் ஈஸியாக. 3rd ஓவரில் லாஸ்ட் ஒன் அகேன் ஒரு டாட் பால் லெக் பை. கடைசி 3 பால் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு விஜி. 3 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 35 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 12 பாலில் 26 அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. டிஃபெண்ட் பண்ணோம். கொஞ்சம் ப்ளூ பால் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. 4th ஓவர் கூட அமான் வந்திருக்காரு. இது அவருக்கு செகண்ட் ஓவர். செகண்ட் ஒன் அகேன் இங்கே சரியாக படலை. 2,000க்கான வாய்ப்பு இல்லை. சிங்கிள் மட்டும். 3rd ஒன் எக்ஸலண்ட் யாக்க ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குல்ஃபி விக்கி செல்ஃப் அவுட் ஆகிருக்காரு. 4th ஒன் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. கேப்லையா அதில் ஸ்டாப் பண்ண ஜெகதீஷ். ஒரு ரன்னில் போன பால் டாட் பால். 4th ஓவரில் லாஸ்ட் ஒன் இதுவும் டாட் பாலுங்க. எக்ஸலண்ட்டு விக்கெட்டுக்கான அப்பீலிங்க. 2 பேருமே இன்ட்ரெஸ்டாக இருந்தால் விக்கெட் கொடுக்க. 4 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 37 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதே நீங்கள் மேட்சுக்குள்ள வராங்கன்னு சொல்லணும். ப்ளூ கோல்டன் 12 பாலுக்கு இன்னும் 24 அடிக்கு இந்த மேட்சை வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா. 5th ஓவர் கூட விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் குல்ஃபி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட் ஃபீல்டர் சிங்கிள் ரன். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு. கீப்பர் 2 பேரா யாரு? ஐயோ நோ மேன்ஸ் லேண்டுங்க. ஸ்லிப்லேயே அடிச்சுட்டு 2 ரன் ஓடி இருக்காங்க. அழகா
உணவு வயலில் கைபால் இங்கே தருவான் அடிச்சிருக்காரு லெக் ஸ்டம்பில் ஃபீல்டர் ஜெகதீஷ் கேட்சிங்க நல்ல ஒரு கேட்சிங்க தேவையான ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் ப்ளூ கோல்டன் மணி இங்கே விக்கெட்டாக இருக்காரு கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டாரு ஹோப் கொடுத்தாரு கடைசி நேரம் விக்கெட்டாக இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கில் வந்து நியூ பேட்ஸ்மேனாக தமிழ் உள்ள ஃபோர்த் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தவறான பந்துங்க கண்டிப்பாக சொல்லலாம் தவறான பந்து 4 தான் சுற்றி ஒயின் லைனில் அடிக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு விஜய் இங்கே ஃபிஃப்த் ஒன் அடிச்சிருக்காருங்க கிளியர் ஹிட்டு எங்கேயோ போய் 6 சந்தித்த முதல் 2 பாலுமே பவுண்டரி பண்ணியிருக்காரு மேட்ச் இங்கே அகைன் ப்ரெஷரில் போட்டுருக்கான்னு சொல்லணும் தமிழ் சந்திச்ச 2 பால்லையுமே ஒரு 4 ஒரு 6 அடித்து 10 ரன் கொண்டு வந்திருக்காரு 7 பாலுக்கு 10 அடிக்கணும் 5வது பாலில் கடைசி ஒன் இருக்காரு ஆஃப் சைடு பேட்டை 4க்கான வாய்ப்பா 4 எக்ஸலன்ட் பேட்டிங் சொல்லலாம் சந்திச்ச 3 பாலில் 14 ரன் அடிச்சிருக்காரு 5 ஸ்கோர் 55 இப்போ 6 பாலுக்கு 6 அடிக்கு இந்த மேட்சை வின் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் குல்ஃபி இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் ஒரு கூட சத்யா ஸ்ட்ரைக்கில் குல்ஃபி முதல் பாலே 6 4 6 பார்க்கணும் 4ங்க முதல் பாலே 4 5 பாலுக்கு 2 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ண செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு கையில் அடித்தாங்க அவுட்டு கண்ணை விட்டுங்க சரி நீங்கள் மேட்ச் க்ளோஸில் போகணும்னு நினைக்கிறேன் 4 பாலுக்கு 2 அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் தமிழ் தேர்ட் பால் ஷார்ட் பாலுங்க பைஸ் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு சிங்கிள் ரன் இதோட இங்கே மேட்ச் ட்ரா ஆகுது 3 பாலுக்கு 1 அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மணி டாஸ் பால் 4 இதோட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட் ப்ரைஸ் ரவுண்ட் குவாலிஃபை ஆகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா